கோலக்கிள்ளான் இந்து இளைஞர் இயக்கத்தின் ஏற்பாட்டிலான தமிழ் விழா 2025 கலை இரவோடு நேற்று சனிக்கிழமை நிறைவு பெற்றது. கிள்ளான் லட்சுமணன் மண்டபத்தில் சுமார் 150 பேர் அதில் கலந்து கொண்டனர். இந்திய தூதரக பேராளர் ரோக்சிய சுகன்யா ஜெயக்குமார், கோபியோ இன்டர்நேஷனல் பொதுச் செயலாளர் ரவீந்திரன் அர்ஜுனன், மலேசிய இந்து இளைஞர் இயக்கத்தின் உதவித் தலைவர் விசித்ரா அசோகன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களோடு தலைமை ஆசிரியர்கள், அரசு சாரா அமைப்பினர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் அவர்களில் அடங்குவர். உயர்கல்வி கூடங்களுக்கு இடையிலான பட்டிமன்ற போட்டியில் UMT பல்கலைக்கழகத்தை வீழ்த்தி UUM பல்கலைக்கழகம் வாகை சூடியது. சவால் கிண்ணத்தில் ஆரம்ப பள்ளி பிரிவில் சிம்பாங் லிமா தமிழ் பள்ளியும், இடைநிலைப்பள்ளி பிரிவில் ராஜா மகாடி பள்ளியும் வெற்றி பெற்றன. பரதநாட்டிய போட்டியின் ஜூனியர் பிரிவில் வி லாவண்யாவும், சீனியர் பிரிவில் ஷூ ஜன் யாப் என்ற கலையும் வெற்றி பெற்றனர். இவ்வாண்டு தமிழ் விழா கடந்த ஆண்டை விட மிகச் சிறப்பாக நடந்தேறியதாக ஏற்பாட்டு ஒருங்கிணைப்பாளரும் பாட்கிள்ளான் இந்து இளைஞர் இயக்க உதவித் தலைவருமான பிரசாத் கிருஷ்ணன் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். இந்த வருடம் 36 இயக்கம் ஆரம்பித்து 42 வருடம் ஆயிடுது. ஆனால் தமிழ் விழா கடந்த 2019 தான் இந்த தமிழ் விழா நடத்தப்பட்டது. ஸோ 5 ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு இப்போது 2025 நம்ம மறுபடியும் தமிழில் வர்றோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கோவிட் அது போட்டு பணம், பிகாஸ் இந்த தமிழ் விழா ஏற்படும் போது பண சுமையும் இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாரும் பாதிக்கப்பட்டனர் அந்த கோவிட் காலகட்டத்தில். ஸோ அது மறுபடியும் புது உணர்ச்சி கொண்டு இவ்வருடம் நம்ம ஆதரவோடு நம்ம மறுபடியும் வெற்றிகரமாக நடைபெற்றோம். ஸோ இந்த விழா முக்கிய அங்கமாக நம்ம தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு நம்ம இளையோருக்கு மாணவர்களுக்கு புதுப்பிப்பதற்காக தான் இந்த தமிழ் விழாவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம். அதே தவிர்த்து நம்ம மெயின் இல்லை பல போட்டிகள் இருக்கும், பல விழாக்கள் இருக்கும். அதுக்குள்ளே அதை பார்த்திங்கன்னா முதல் அங்கமாக பரதநாட்டிய போட்டி அது சார்ந்து ஆரம்ப பள்ளி மாணவர்கள் போட்டி, தென் இடைநிலை போட்டி, பூப்பந்த போட்டி, தென் பாரம்பரிய விளையாட்டு போட்டி, தென் அதன் பிறகு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பட்டிமன்ற போட்டி நடந்து கலாச்சார இரவோடு நம்ம நிறைவு பெறோம். போட்டியில் பங்கேற்ற தமிழ் மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் சிலரும் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். இது நானா போல என்னோட கிளாஸ் டீச்சர் தமிழ் செல்வி. ஸோ அவங்கள என்னை என்கரேஜ் பண்ணி இது போங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி போயிருக்கோம். இது நான் 2வது தடவை போகிறேன். முதல் தடவை தமிழ் பள்ளிக்கு பண்பாட்டு விழாக்குன்னு போயிருந்தேன். ஸோ அதில் என்னால் வெற்றி பெற முடியல. ஆனால் இந்த போட்டியில் என்னால் வெற்றி பெற்று 1வது நிலையில் வந்து முடிஞ்சு. அதில் நம்ம நிறைய கருத்து சொல்லும் போது மற்றவங்களுக்கும் இப்போ மற்ற பள்ளியிலேருந்து வரவங்களுக்கு இவங்க இப்படிப்பட்டவங்க. இப்போ நான் எனக்கு யாரை பற்றி பேசுனேன்னா நான் முரசு நெடுமாறன் பற்றி பேசினேன். ஸோ அவங்களும் நினச்சிப்பாங்க ஆக்சுவலி எல்லாரும் அப்துல் கலாம் பற்றி பேசுனாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து இது எடுத்துக்கலாம். ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக பேசும்போது அவங்களும் இதுலேருந்து ஏதாச்சும் நல்ல கருத்துக்கள்லாம் எடுத்து பயன்படுது. எனக்கு ஓவியத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஸோ இந்த போட்டியில் இந்த போட்டி மூலியமாக என்னோட திறமையை வெளிப்படுத்த இந்த போட்டி எனக்கு உதவியாக இருந்துச்சு. எனக்கு நான் ஆங்கில பேச்சு போட்டியில் கலந்துருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தமிழ் ஜாயின் பண்ணுறது. பல்வேறு துறைகளில் சாதித்த பிரமுகர்களை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு விருதுகளும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. டத்து ஸ்ரீ ஆறுமுகம் ராமசாமி, டத்து குமாரசாமி வீரப்பன், ராமச்சந்திரன் அப்பண்ணன், புவனேஷ் சுப்பிரமணியம் அழகிரி, பெருமாள் ராமன், பரமசிவன் ராமன் ஆகியோரே அவர்களாவர். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com.